இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி போண்டா தான் செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ பெரிய பவுலில் குட்டி குட்டி நறுக்கிய கோஸ், இதுக்கு வந்து நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா குட்டி குட்டி நறுக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷோட மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா கோஸ் தாங்க. கோஸ் குவான்டிட்டி தான் அதிகமாக தேவைப்படுது. ஒரு சிட்டிக்கு ஆப்பச்சோடா, இப்போ வந்து மைதா, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி தான் வந்து நம்ம வந்து போண்டா பாத்திரத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் சின்ன சின்ன போலாக வந்து போண்டா பாத்திரத்துக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகட்டும். இன்றைக்கான கிச்சன் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, புளி வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதில் பறக்கிற மாதிரி ஒரு பூச்சி வந்து வரும். அந்த பூச்சியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு புளி பேக் பண்ணும்போது சைடுலேயும் நடுவுலையும் நீங்கள் வந்து கல் பக்கம் தூவிச்சு அதை மூடி வச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். போண்டா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. சுட சுட இஞ்சி சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னோட கிச்சன் டிப்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.